இந்த கரூர் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம் சொல்லு மக்களுக்கு தெரியுதா? தெரியுமே, திமுக காரங்க தான். திமுகன்னு உலகத்துக்கே தெரியும். அதுல என்ன சந்தேகம்? பச்சை குழந்தையெல்லாம் அப்படி கொண்டவனுங்க நல்லா இருப்பானுங்களா? நாசமா தான் போறாங்க. எங்க ஊர்ல ஒரு அந்த முனிப்பன் கோயில் இருக்குது. அந்த முனிப்பன் கோயிலோட வாசல்ல தான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. அந்த முனிப்பன் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அந்த பெருமாள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. போன வருஷம் செப்டம்பர் 27, இந்த வருஷம் செப்டம்பர் 27க்குள்ள அதுல எவ முன்னா எல்லாம் போயிருவாங்க, நாசமா போயிருவாங்க. எதிர்கட்சி ஒன்றாலும் சரி, செந்தில்ராஜ் சரி, ஒரு எலெக்ஷனுக்கோசரம் இத்தனை பேர்த்த கொண்டவங்க நாளைக்கு நமக்கு அதே நிலைமை வராதுன்னு என்ன ஒரு இது இருக்குது. இந்த 41 பேரு உயிரிழந்தவங்க மட்டும் அந்த ஆத்மா தான் இவரை கொண்டு வந்து சிஎம்மா வச்சிருக்குது. நம்ம இழந்த மாதிரி மற்றொருத்தவங்க இழக்க கூடாது, இழக்க வாய்ப்பு தரக்கூடாதுன்னு தான் அவங்க இந்த 41 பேர் ஆவிகள் சேர்ந்துதான் இந்த ஒரு காரணத்தை செஞ்சு சிஎம்மா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இப்போ முதலமைச்சர் திரும்ப கரூருக்கு வராரு, திரும்ப அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அசம்பாவிதம் நீ எது நடந்தாலும் அவனுங்க எல்லாம் நடத்துறவன் எல்லாம் எங்கேயோ போயிட்டியான். கரூர்ல இல்ல தலைமுறை ஆயிட்டாங்களா? எல்லாம் தலைமுறை ஆயிட்டியான், அழிஞ்சு போயிட்டானுங்க அசம்பாவிதம் நடத்துறவன் எல்லாம். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே அவர் தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவரை எதிர்க்க முடியாது. இனிமேல் கரூர்லயும் அவர் தான் வருவாரு இந்த கட்டம். அதனாலதான் நாங்க எல்லாம் கரூர்ல இருந்து இப்ப அன்னை பக்கமே வந்துட்டோம். நாங்க ஒத்துழைப்போம். அப்ப எங்களுக்கு தெரியல இருந்துட்டோம். இப்ப நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்போ உஷாராயிட்டீங்களா கரூர் மக்களே? தாராளமா உஷாராயிட்டா நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த குற்றவாளிகளுக்கு எது போல தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? அவங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் எடுத்தோன்னே. தமிழ்நாட்டுல குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க 40 பேர்த்த கொண்டாங்க. அவங்க இறக்குறதுல எந்த தப்புமே இல்ல. அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கும். ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூருக்கு வராரு. அவரை வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? அவர் வரட்டும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சியோட அவரை வரவேற்கிறோம். அந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப சந்தோஷம் தான். அவரு கேக்குறது அது முதல்ல பாக்கலன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் ஒரு குறையா சொன்னாங்க. இப்ப அவர் வர்றது நாங்க எல்லாம் மனமாற அவரை வரவேற்கிறோம். இப்ப அவரு இவ்வளவு தாமதமா வரதுனால உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அதெல்லாம் எந்த இது இல்ல. அப்பவே அவ வந்திருந்தாலும் இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆயிருந்திருக்கு. அவர் இப்ப வர்றதா நல்லது. இந்த கரூர் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம் சொல்லு மக்களுக்கு தெரியுதா? தெரியுமே, திமுக காரங்க தான். திமுகன்னு உலகத்துக்கே தெரியும். அதுல என்ன சந்தேகம்? இப்போ அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இது வரைக்கும் ஒரு குற்றவாளியோட கைது பண்ணல. அந்த குடும்பத்தோட மனநிலை இப்ப எப்படி இருக்கு? மனநிலைன்னா எப்படியா இருந்தாலும் கடவுள் அவன் இங்க வேணா அவன் தப்பிக்கலாம், மேல்கோட்ல அவன் தப்பிக்கவே முடியாது. நிச்சயமா அதுக்கு கடவுள் தண்டனையை கொடுப்பான், அனுபவிப்பாங்க யாரா இருந்தாலும். பச்சை குழந்தையெல்லாம் அப்படி கொண்டவனுங்க நல்லா இருப்பானுங்களா? நாசமா தான் போறாங்க. இப்போ அந்த இறந்த 41 ஆத்மா தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சு சொல்றாங்க. ஆமா, விஜய் எங்க ஊர் மண்ணில கால் எடுத்து வச்சதுனாலதான் அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் முழுக்க முழுக்கொண்டு, அதை விட தெய்வத்தோட அனுகிரகம் முழு ஆதரவா இருக்கு. இப்ப அந்த அசம்பாவிதம் பண்ண அந்த படுபாவிகளை அந்த ஆத்மா சும்மா விடுமா? எப்படி சும்மா விடும்? எங்க ஊர்ல ஒரு அந்த முனிப்பன் கோயில் இருக்குது. அந்த முனிப்பன் கோயிலோட வாசல்ல தான் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. அந்த முனிப்பன் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான், அந்த பெருமாள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. யாரா இருந்தாலும் அந்த பெருமாளும் அந்த முனிப்பனும் அவங்களுக்கு கூலியை கொடுத்துருவாங்க. போன வருஷம் செப்டம்பர் 27, இந்த வருஷம் செப்டம்பர் 27க்குள்ள அதுல எவ முன்னா எல்லாம் போயிருவாங்க, நாசமா போயிருவாங்க. கரூர் சம்பவம் தொடர்பாக அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாரு நம்புறீங்களா? கண்டிப்பா அவர் வாங்கி தருவாரு. அவரு தான் ஆட்சி நடத்துறாரு, அவரு தான் முதலமைச்சர், அவருக்கு தெரியுமல்ல, அவரும் செய்வாரு. கடவுள் அதுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்போ முதலமைச்சர் திரும்ப கரூருக்கு வராரு, திரும்ப அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அசம்பாவிதம் நீ எது நடந்தாலும் அவனுங்க எல்லாம் நடத்துறவன் எல்லாம் எங்கேயோ போயிட்டியான். கரூர்ல இல்ல தலைமுறை ஆயிட்டாங்களா? எல்லாம் தலைமுறை ஆயிட்டியான், அழிஞ்சு போயிட்டானுங்க அசம்பாவிதம் நடத்துறவன் எல்லாம். வரவேற்போம், வெற்றிகரமா வரவேற்போம். கரூர் சமூகத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்லிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை நாங்க வரவேற்போம். அவர் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நாங்க தெம்பா இருக்கிறோம். அவரு இந்த அளவுக்கு தாமதமா வந்து ஆறுதல் சொல்றதுக்கு எதனா கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல. அவர் ஜெயிச்சதே நாங்க ரொம்ப பெருசா நினைக்கிறோம். அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை வரவேற்க நாங்க ரெடியா இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ரெடியா இருக்கிறோம். இப்போ கரூர் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் மக்களுக்கு தெரியுதா? தாராளமா தெரிஞ்சுட்டோம். நாங்க அன்றைக்கே தெரிஞ்சுட்டோம். இப்ப இவ்வளவு நாள் இல்ல, அன்னைக்கே தெரிஞ்சுட்டோம் அவரை பத்தி. இது காரணம் அவங்கதானு. இப்போ திமுக ஆட்சியில பர்மிஷன் கொடுக்கல, இப்ப அவர் முதலமைச்சராகி வராரு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வாழ்ந்த வாழ்க்கையை விட விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இப்போ திரும்ப 10ஆம் தேதி வராரு, அப்ப யாரும் அசம்பாவிதம் பண்ண வாய்ப்பு இருக்காங்க? இருந்தா நாங்க ஒத்துழைப்போம். அப்ப எங்களுக்கு தெரியல இருந்துட்டோம். இப்ப நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்போ உஷாராயிட்டீங்களா கரூர் மக்களே? தாராளமா உஷாராயிட்டா நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். இதுக்கப்புறம் கரூர்ல இருந்து ஒரு அசம்பாவிதம் நடக்காதுல்ல? அசம்பாவிதம் நடந்தாலும் நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். அதனால இதே மாதிரி எங்களுக்கு நல்லது செய்யணும். செஞ்சாருன்னா மீண்டும் யாருமே வர வாய்ப்பு கிடையாது. இவரே தான் இனிமேல் வருவாரு. விஜய் தான் வருவாரு. காலங்காலத்துக்கு சிஎம் விஜய் தான்.
இப்ப கரூர் சம்பவ குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா முதலமைச்சர்? தாராளமா வாங்கி தருவார். ஃபுல் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வாங்கி தருவாரு, வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் நாங்க மக்களுக்கு. குடிப்போம், தாராளமா குடிப்போம். அவரு வாங்கி தரணும். இந்த குற்றவாளிகளை கைது செஞ்சா இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? அவங்க அந்த 41 பேர் சேர்ந்துதான் விஜயை இப்ப சுயமா ஆக்கி இருக்கிறாங்க. அந்த ஆத்மாவை அவரை கொண்டு வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்குது. அந்த 41 பேரு உயிரிழந்தவங்க மட்டும் அந்த ஆத்மா தான் இவரை கொண்டு வந்து சுயமா வச்சிருக்குது. அவங்க முழுக்க காரணம் அவங்கதான் இந்த அளவுக்கு நம்ம இழந்த மாதிரி மற்றொருத்தவங்க இழக்க கூடாது, இழக்க வாய்ப்பு தரக்கூடாதுன்னு தான் அவங்க இந்த 41 பேர் ஆவிகள் சேர்ந்துதான் இந்த ஒரு காரணத்தை செஞ்சு சுயமா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது. கரூர் குற்ற சம்பந்தமா எந்த ஒரு குற்றவாளியும் கைது பண்ணல. இப்ப அந்த குடும்பத்தோட மனநிலைமை எல்லாம் எப்படி இருக்கு? வருத்தமா தான் இருக்கு. இனி வரல விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நேரம் வருத்தப்பட்டாலும் இப்பதானே வந்திருக்கிறாரு, இதுக்கு மேலதான் அதை ஆரம்பிக்குவாங்கிறது கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கு. இப்ப அந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணமான அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சா அந்த குடும்பம் கொஞ்சம் சந்தோஷப்படும், ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம குழந்தைகளை இழந்தாலும் இப்படி ஒரு சுயமா வந்து இதுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்குது, வாங்கி தந்திருக்காரு. மேலும் மேலும் இவரை தான் கொண்டு வர வாய்ப்பு கிடைக்கும். உறுதியா அவருதான் இனிமேல். இப்ப கரூர் சமூகத்துல 41 பேர் உயிரிழந்ததுக்கு யார் காரணம் மக்களுக்கு தெரியுதா? எதிர்கட்சி தான் சரி, எதிர்கட்சி ஒன்றாலும் சரி, செந்தில் பாலாஜி சரி. இப்போ அவர் வந்து காலதாமதமா இப்ப இவ்வளவு லேட்டா வந்து ஆறுதல் சொல்றது உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கா? இல்ல ரொம்ப பெருமை தக்குறோம். சிஎம் வந்து வர இருக்கிறது பெருமை. அந்த கரூர் சம்பவ குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் உரிமையா தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாங்க அவருக்கு கோரிக்கை சொல்றோம். அவர்கிட்ட கோரிக்கையா அவருக்கு வைக்கணும். எல்லாருமே வரவேற்க ரெடியா இருக்கோம். கரூர்ல எல்லாருமே சிஎம் தான் மறுபடியும் கரூர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதுல இருக்கிறோம். முதல்ல எல்லாம் ஏமாந்துட்டாங்க. அதனால அப்படி இருந்து எங்க அண்ணன் எம்ஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க ரெட்டலைக்கு. இப்ப வந்து அந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னா எம்ஆரே வந்து எங்க அண்ணன் வந்து இதுல டிவிகேல இணைஞ்சிருக்கிறாரு. நாங்களும் எங்க அண்ணன் நல்வழியில தான் போவாரு. அதனால நாங்களும் அவருக்கு பின்னாடியே வந்துட்டோம் எல்லாரும். இந்த கரூர் சமூகத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து எப்படி சொல்றது, அது யாருக்கு மக்கள் மனசாட்சிக்கு தெரியும் யாரு என்ன பண்ணனா அப்படின்னு சொல்லி. ஆனா 42 பேத்துல அந்த குழந்தைய செத்தது ரொம்ப கொடூரமானது. ஒரு எலெக்ஷனுக்கோசரம் இத்தனை பேர்த்த கொண்டவங்க, நாளைக்கு நமக்கு அதே நிலைமை வராதுன்னு என்ன ஒரு இது இருக்குது. அவரு காலதாமதமா வந்து சந்திச்சு ஆறுதல் சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் இல்லைங்களே, எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்னால இதுல பாக்க முடியல, அதனால தனியா வர சொல்லி பாத்துட்டாரு. ஒவ்வொருத்தரையும் போய் அந்த சமயத்துல வீட்டுல போய் பார்க்க முடியாது அவரு. அதனால எல்லாத்தையுமே வர சொல்லி அவர் பொதுவான இடத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இப்ப ஜெயிச்சுட்டாரு, அதுக்குரிய பலனை அவரே வந்து நேரடியா செய்யறாரு. இப்போ கரூர் சமூகத்துக்கு முழுக்க யார் காரணம் கரூர் மக்களுக்கு தெரியுதா? எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மையான ரீசன். இப்போ அந்த உயிரிழந்த 41 பேர் ஆத்மா தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்சதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது அந்த 41 பேர் கிடையாது. கரூர்ல வந்து பொம்பளைய ஓட்டு தான் அதிகமா உள்ளது. பிள்ளைங்க குழந்தைகள் முதற்கொண்டு விஜய் மாமான்னு சொல்லி அவங்கனால இந்த எலெக்ஷன் மாறினது, ஆட்சி மாறினது. ஆனா ஆட்சி மாறினதும் எல்லாத்துக்கும் ஒரு நன்மை, எல்லாத்துக்கும் நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் ஜெயிச்ச பக்கம் எல்லா பக்கமுமே இப்ப கரூரும் ஜெயிச்சு வந்தா கரூருக்கும் செய்வாருங்கிற நம்பிக்கையா இருக்கு. அந்த கரூர் அந்த சம்பவம் தொடர்பாக இது வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படல. கரூர் மக்களுக்கு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அதைத்தான் நேரடியா காட்டிட்டாங்கல்ல, இந்த எலெக்ஷன்ல காட்டிட்டாங்கல்ல. உங்களுக்கு அதை வந்து நேரடியா காட்டிட்டாங்க, எலெக்ஷன்ல காட்டிட்டாங்க. மத்தது வந்து நேரா இவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லல. அவங்களுக்கு தெரியுங்காட்டி தானே எலெக்ஷனே மாத்தி போட்டிருக்காங்க. அப்ப தெரியுமில்ல யாரு இது பண்ணனா அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப மீண்டும் கரூருக்கு வர இருக்காரு, அப்ப எதனா அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்காதுங்க. ஏன்னா இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே அவர் தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப வந்து அவரை எதிர்க்க முடியாது. இனிமேல் கரூர்லயும் அவர் தான் வருவாரு இந்த கட்டம். அதனாலதான் நாங்க எல்லாம் கரூர்ல இருந்து இப்ப அன்னை பக்கமே வந்துட்டோம். வரவேற்கிறோம். அதுதானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா வரவேற்போம். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம்ல, வரவேற்காம என்ன. இப்போ கரூர் சமத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷம், நல்லதுதானே. அது நல்லதா செய்யணும், அதனால வரவேற்கிறோம். இப்ப கரூர் சமத்துக்கு முழுக்க யாரு காரணம் தெரியுதா மக்களுக்கு? எல்லாத்துக்குமே தெரியுமே. தெரிஞ்சனாலதான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கரூர் சம அந்த குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாருங்களா? கண்டிப்பா அது நடக்கும். இப்ப வந்து அவர் வந்து முதல் 41 பேர் இறந்ததுக்கு இப்ப வந்து பாக்க வராரு. அன்னைக்கே வந்து எங்க எல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க. மறுபடி வர்றது நல்லது. வர இப்ப அந்த சம்பவம் நடந்தப்போ பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சியில இருந்தாங்க, அப்ப வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஆமா, அதனால இப்ப வந்து சந்திக்கிறாரு 41. இப்ப அந்த திமுக வந்து நான் வந்து கண்ணால பார்த்தேன். உள்ள பௌர்வலி இருந்து நாங்க தான் இருந்தேன், எல்லாமே கண்ணால பார்த்தோம். அதனால எல்லாமே
பசங்க அராஜகம் உள்ள பண்ணி எல்லாம் கொஞ்சம் தான், வேற ஒண்ணு கண்ணால பார்த்தோம். இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் சொல்லி மக்களுக்கு தெரியுதா? அது ஊருக்கே தெரியுமே, அது நம்ம சொல்லி என்ன இருக்கு, ஊருக்கே தெரியுமே. இப்ப அந்த உயிரிழந்த 41 குடும்பத்து இது இப்ப 41 பேர் உயிரிழந்தாங்க கரூர் சம்பவத்துல. அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாருங்களா இந்த ஆட்சியில விஜய் அவர்கள்? நினைக்கிறேன் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுப்பாரு. ஆமாங்க, வரவேற்கிறோம். எங்க விஜய் வர்றாரு, கரூர் வர்றாரு, வரவேற்கிறோம். இப்ப கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஆறுதலத்தை நாங்களும் பாக்குறோம். இப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ திமுக ஆட்சியில் இருந்தாங்க, பர்மிஷன் கொடுக்கல, அதனால அவரால் வர முடியல. அதனால இப்ப தாமதமா வரதுனால உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குதா? ஒண்ணும் கஷ்டம் இல்ல, சந்தோஷமா இருக்கிறோம். எப்போ வந்தாலும் சந்தோஷம் தான். எங்களுக்கு வந்து நல்லது செய்து நல்ல மக்கள் எப்பவுமே அவரை வரவேற்கிறோம். கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் மக்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது. அந்த கரூர் சம்பவ குற்றவாளிக்கு முதலமைச்சர் விஜய் உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. இல்ல நான் ரொம்ப ஆதரிக்கிறோங்கண்ணா, மக்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக ரொம்ப ஆதரிக்கிறோம். ஏன்னா வந்து நாங்க பல மாற்றங்களை வந்து கரூர்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவரு வந்து மாற்றம் எதிர்பார்க்கணும்னு சொல்லி உள்ள வந்ததுக்கு அது பெரிய ஒரு டிசல்மெண்டா கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அவர் வந்து திருப்பி இப்ப அமைச்சர் பதவியில இருந்து வரப்ப அவர் உள்ள வரப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, வரப்ப நம்ம தொகுதிக்கு ஒரு நல்லது நடக்கும். இப்போ கரூர் சமூகத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காரு. ஆமாங்கண்ணா, ஏன்னா அது அப்படியே ஒரு ஆறுதல் சொல்றது வந்தானே ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு அவர் நம்பி இருந்த தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அது ரொம்ப அந்த கரூர் சமூகத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் மக்களுக்கு புரியுதா? புரியுதுங்கண்ணா, அது நம்ம வந்து ஓப்பனா பேச முடியாது. இல்ல புரியுது, பண்ணாது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே தெரியும். நம்ம மட்டும் சொல்றது கரூர் டிஸ்ட்ரிக்ட்னு இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குமே தெரியும். ஏன்னா யார் இந்த வேலையை பண்ணாங்க, எதுக்காக இவ்வளவு பெரிய ஆக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லாமே எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா. இப்ப அந்த கரூர் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரிய தண்டனை வாங்கி கொடுப்பாருங்களா? கம்பல்சரி வாங்கி கொடுக்கணுங்கண்ணா. அதுதானே செத்தவங்களுக்கான குடும்பங்களுக்கு நீங்க நிதி உதவி 1000 செய்யலாம், முதலமைச்சர் நிதியில ஃபண்டிங்ல இருந்து என்னமோ செய்யலாம், எதுனா செய்யலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறதுதான் வந்து அந்த இறந்தவங்களுக்கு ஒரு முதலமைச்சரா அவருக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்காக அவர் செய்யற ஒரு நல்ல ஒரு செயலா இருக்குங்கிறது எங்க கருத்துங்கண்ணா. ஓகேண்ணா, நாங்களாம் வரவேற்கிறோம், எல்லாருமே வரவேற்கிறோம். எங்க வீட்டுல சுத்து வட்டாரத்துல எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இப்ப கரூர் சமூகத்துல உயிரிழந்த 41 குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அவங்க ஆறுதல் சொல்லணும், அது வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இப்பவும் சொல்றது ஓகே. அவர் இப்ப தாமதமா வந்து சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கா? இல்ல, அவர் வந்து ஏற்கனவே 2 பர்மிஷன் எல்லாம் கேட்டாங்க, ஆனா அது பர்மிஷன் கிடைக்கல. இப்ப வந்து அவரே சிஎம்மா இருக்கனால எந்த விதமான பர்மிஷனும் தேவையில்ல, அவர் வந்து ஓப்பனா வந்து கேட்க போறாங்க. அந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் மக்களுக்கு தெரியுதா? எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மட்டும்தான் விஜய் சார் வந்து வெளியவே வர்றது தெரியவே வந்துச்சு நிறைய பேத்துக்கு. ஆக்சுவலா எங்களுக்கே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி எங்களுக்கே எதுவுமே தெரியாது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வந்துச்சு. அதனால வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதே தான் அவங்களுக்கு ரிவெஞ்ச் கிடைக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எது போல தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இவங்கள அவங்க 40 பேர்த்த கொண்டாங்க, அவங்க இறக்குறதுல எந்த தப்புமே இல்ல, அவங்களுக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு குற்றவாளியோட கைது பண்ணல, உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கா? அது வந்து அவங்க இவ்வளவு நாள் இருந்ததுனால இது வைக்கவும் எந்த ஆக்ஷன் எடுக்கல, இதுக்கு மேல எடுப்பாங்க, எடுக்காம இருக்க மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்ப திரும்ப அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் கரூருக்கு வராரு, எதனா அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்காங்க? நடக்காது, நடக்கிற அளவுக்கு மக்களும் இருக்க மாட்டாங்க, மக்களும் முன்னெச்சரிக்கையா எல்லாமே வந்து சேஃப்டியா இருப்பாங்க, இவங்களும் சேஃப்டி நிறைய கொடுப்பாங்க, முன்ன மாதிரி அலட்சியம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த கரூர் சம்பவத்தோட 41 பேர் உயிரினாங்களே, அந்த குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொல்ல இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஆறுதல் சொல்றது கரெக்ட் தான், வந்து ஆறுதல் சொல்றது. அவரு தாமதமா வரது உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கா? இல்ல தாமதமா இல்ல, அதெல்லாம் வர்ற டைம்ல தான் வர முடியும். காரணமே திமுக அரசு தான், திமுக அரசு அப்ப இருந்துச்சு, அதான் அடுத்தது காரணம். அப்ப வந்து வேல்சாமிபுரத்துல வந்து எங்க பெரிய பையன் போயிருந்தான், கும்பல்ல அவங்க மாட்டி காலி ஆயிருப்பான், நல்லா ஓரமா நின்று செருப்பு போனா போயிட்டு போகுதுற, புது செருப்பு போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு அவன் வெளியே வந்துட்டான். அவன் கூட இருந்த பையன் வாகுஸ்ரீ ஃப்ரெண்டு, அவன் மயக்கம் போட்டு விழுந்து அவனுக்கு தண்ணியை தெளிச்சு அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் மக்களுக்கு தெரியுதா? கரூர் மக்களுக்கு தெரியுது. அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இது வரைக்கும் ஒரு குற்றவாளியோட கைது பண்ணல, அது உங்களுக்கு எதனா வருத்தமா இருக்கா? இல்ல, கைது பண்ணியே ஆகணும். அந்த குற்றவாளிகளுக்கு எது போல தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் எடுத்தோன்னே. அது தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, என்னைய பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த 41 பேர் ஆத்மா அவங்களை சும்மா விடுமா? விடாதுங்க. அவங்க பிள்ளைக்கு நடந்திருந்ததுன்னா, பண்ணிருந்த குடும்பத்துக்கு நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்ப கூட பேட்டி எடுத்தீங்க பாருங்க, அவங்க பையன் இறந்துருக்கு, தாச்ச பையன் இறந்துருக்கு, நானே அப்படியே சொல்ல அழுதுட்டேன்.
திரும்ப அது போல எதனா அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? திரும்ப வராரு கரூருக்கு அவ்வளவு முதலமைச்சர் இருக்கனால போலீஸ் பாதுகாப்பு பயங்கர வந்துடும். இந்த அசம்பவி ஒண்ணு கூட நடக்காது. ஐயோ கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரவேற்கிறதுக்கு தான் இங்கேயே வந்திருக்கோம். மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு காரணமே அவரை வரவேற்கதான். இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரு நடந்த மன உளைச்சல் அதிகமாகி அங்க நடந்த சம்பவத்துல இருந்து சிஎம்மா வந்து கெத்தா வந்து இறங்க போறாரு. எங்க தளபதி வந்து பேச போறாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. கரூர் சம்பவத்துல உயிரிழந்த 41 குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்ல இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவரு அப்பயே எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இப்ப நேரடியா வந்து சொல்ல போறாங்க. இப்போ தாமதமா வந்து சொல்றது உங்களுக்கு எதனா கஷ்டமா இருக்கா? சிஎம்மா வந்து சொல்றதுல சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க யார் காரணம் மக்களுக்கு தெரியுதா? தெரியவும் தாங்க சார் ஜெயிச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. காசு பணத்தெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துட்டார்ல. இப்ப அந்த 41 பேர் ஆத்மா அவங்கள சும்மா விடுமா? கண்டிப்பா விடாது. எவ்வளவோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டு எங்க கம்பெனில இருந்தே ஒரு அக்கா ஃபேமிலியோட 2 பொம்பளை பிள்ளை ஒரு பொண்ணு. அந்த அக்கா எங்களோட அட்மிட்ல ஹெச்ஆர்ல இருந்தாங்க. அவங்க 3 பேர் அவங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் தப்பிச்சாரு. 3 பேருமே இறந்துட்டாங்க. எங்க கம்பெனில நாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். ஆமா அவங்க வீட்டுக்கு நாங்களும் போயிருந்தோம். நாங்க அப்ப அந்த சம்பவத்தை அப்ப நாங்களும் போய் பார்த்தோம். அந்த மாதிரி குழந்தைங்க எவ்வளவு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்ல. அந்த கரூர் குற்றவாளிகளுக்கு எது போல தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? அந்த சம்பவம் செஞ்ச குற்றவாளிகளுக்கு எது போல தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? தலைவர் கண்டிப்பா வந்துட்டாரு, விட மாட்டாங்க. இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அதற்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம்.